சார், சொன்னா நம்ப மாட்டீங்க. பணத்துக்காக நான் கிட்டத்தட்ட பிச்சை எடுக்காத குறைதான் சார். பேங்க்லயும் கை விரிச்சிட்டாங்க. ஒரு ட்ரஸ்ட கூட நானும் வேலுவும் அப்ரோச் பண்ணோம். அங்கேயும் அதே நிலைமைதான். பணம் கிடைக்கலன்னா என் தங்கச்சியோட டாக்டர் கனவு கனவாவே போயிடும் சார். என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் வேலு உங்களை பத்தி சொன்னா. நிச்சயமா பணம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் உங்களை பார்க்க வந்திருக்கோம் சார். வேலு, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நான் தான் வர சொன்னேன். ஆனா வீட்டுல விளக்கு வச்சதுக்கு அப்புறம் பணம் தரதில்லப்பா. என்னன்னு சொல்றீங்க? ஆமா வேலு, இது எங்க வீட்டு சம்பிரதாயம். அதை மீறி ஒன்னும் பண்ண முடியாது. நாங்க வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, தப்புதான். அதுக்காக இல்ல வேலு, நம்ப வச்சு ஏமாத்திட்டேன்னு நினைக்காத. இது ஆதிகால நம்பிக்கை. எங்களை மாதிரி ஃபைனான்சியர் இதை கண்டிப்பா பாப்பாங்க. சார், உங்க நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். ஆனா இது என் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனை சார். தம்பி, அது எனக்கு புரியாம இல்ல. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா நான் மறுப்பே சொல்லியிருக்க மாட்டேன். இப்ப விளக்கு வச்சாச்சு, அதான் தம்பி யோசிக்கிறேன். அண்ணே, ரொம்ப இக்கட்டில் இருக்க அண்ணே. டைம் வேற இல்ல. இது ஒரு உதவியா நினைச்சு பண்ணுங்களேன். சார், சத்தியமா சொல்றேன், நீங்க கொடுக்க போறது காசு இல்ல, ஒரு பொண்ணுக்கான படிப்பு சார். நீங்க சொல்ற பதில்ல தான் அவளோட வாழ்க்கையே இருக்கு. எனக்கு புரியுது தம்பி. ஆனா சார், ஒன்னு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லு தம்பி. இந்த மாதிரி விளக்கு வைக்கிற நேரத்துல பணமோ பொருளோ கொடுக்க வேண்டி வந்தா அதுக்கு ஈடா ஏதாவது சின்னதா வாங்கி வச்சுக்கிட்டு கொடுக்கலாம். லட்சுமிகரம் வீட்டை விட்டு வெளியே போகாதுன்னு என் அம்மா சொல்லுவாங்க. இப்ப என்கிட்ட இந்த மொபைல் மட்டும்தான் சார் இருக்கு. இதை வேணா வச்சுக்கிட்டு. தம்பி, எடுத்து உள்ள வைங்க. என்ன பாக்குறீங்க? எடுத்து உள்ள வைங்க. சார், நான் உங்களை தான் நம்பி வந்திருக்கேன். இல்லைன்னு சொல்லிடாதீங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். தம்பி, நான் மத்தவங்க மாதிரி இல்ல, வேற மாதிரி. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை, அவளோட படிப்புன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன தம்பி இருக்கு? கொடுக்கறேன் தம்பி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இந்த உதவியை தான் மறக்கவே மாட்டேன் சார். அதை விட முக்கியம் மறக்காம வட்டி கட்டுறது. 5 வட்டி கட்டிடுவில்ல? கண்டிப்பா சார். வேலு ஏற்கனவே சொல்லியிருக்கான் சார். அண்ணே, நீங்க வட்டி பத்தி கவலைப்படாதீங்க. மாசமானா வீடு தேடி வட்டி வரும். அதுக்கு நான் பொறுப்பு. ரொம்ப சந்தோஷம். இந்த வார்த்தை மாறவே கூடாது. கண்டிப்பா அண்ணே. கண்டிப்பா மாறாது சார். பணம் இப்பவே கிடைக்கும்ல சார்? இப்பவே தர்றேன் தம்பி. ஆனா பாண்டு பேப்பர்ல நாளைக்கு வந்து கையெழுத்து போடணும். நைட்ல தரக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஒரு பரிகாரம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணே. உங்க விருப்பப்படியே பண்ணிடலாம். சரி இருங்கப்பா. அட உட்காரு தம்பி. சரிங்கண்ணே. எஸ், தேங்க்ஸ் டா வேலு. எச்சி சுமார். உள்ள வரலாமா? வாப்பா பச்சைமுத்து, வா 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 வா. வா உட்காரு. என்ன நேத்து வர்றேன்னு சொல்லிட்டு ஆளைய காணோம்? எங்கப்பா வரேன்னா வரவா முடியுது? ஆமா தேவா, பணம் கொடுக்கல வாங்கலாம் பயங்கரமா இருக்கு. யார் இந்த பசங்க? எல்லாம் நம்ம பசங்க தான். பைசா கேட்டு வந்திருக்காங்க. தேவா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நம்ம வட்டி தொழில் பண்றவங்க. பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னால யாருக்கு கொடுக்குறோம், அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்களால ஒழுங்கா திருப்பி தர முடியுமான்னு 1க்கு 10 வாட்டி யோசிக்கணும். உண்மைதான் பச்சை. நாம எப்பவும் அப்படித்தானே பண்ணுவோம். இல்ல, இப்ப நீ யோசிச்சுதான் பண்றியான்னு சந்தேகமா இருக்கு, அதான் கேட்டேன். ஏன் அப்படி சொல்ற பச்சை? இந்த 2 பேர்ல உனக்கு யார் தெரியும்? யாரை நம்பி நீ யாருக்கு பணம் கொடுக்குற? எனக்கு இவரை தான் தெரியும். தம்பி எனக்கு பழக்கம்ங்கிறதால இவரை நம்பி இவருக்கு கொடுக்குறேன். ஓ, இவர் கடன் கேட்டு வந்திருக்காரு, இவர் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு, அப்படிதானே? ஆமா. அப்படின்னா எழுதி வச்சுக்க, கொடுத்த காசு வராது. பட்ட நாமந்தான் கோவிந்தா கோவிந்தா.
என்ன பச்சை சொல்ற? ஏற்கனவே இவங்க 2 பேரையும் தெரியுமா உனக்கு? இவரை எனக்கு சுமாராக தான் தெரியும். ஆனா இந்த பெரிய மனுஷனை நல்லாவே தெரியும். தம்பி ரொம்ப படிச்சிருக்காரு, பெரிய அறிவாளி. ஆனா பண விஷயத்துல கொஞ்சம் ஏறுக்கு மரம் இருப்பாரு. இவர் திறமையை பத்தி சொல்லணும்னா, இவர் அப்பா செத்ததுக்கு அப்புறம் அவர் சொத்தை முழுசா அழிச்சிருக்காரு. அதுவே பெரிய சாதனை தான். அதுக்கப்புறம் பிசினஸ்ங்கிற பேர்ல பெரிய காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப அதுவும் இல்ல. இப்ப இவருக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு வீடு. அது பேர்ல ஏகப்பட்ட கடன் இருக்கு. உண்மையா சொல்லணும்னா இவரை அரசாங்கமே நம்பல. பேங்க்ல லோன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தேவா, நமக்கு கொடுத்துதான் பழக்கம், கெடுத்து பழக்கம் இல்லப்பா. நீ கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்ட, தர்மமா கொடு. ஏன்னா சத்தியமா திரும்ப வராது. அண்ணே, தேவா, எடுத்த முடிவு எடுத்ததாவே இருக்கட்டும், பணத்தை கொடுத்துரு. அதான் வராதுன்னு சொல்லிட்டியே, அதுக்கு மீறி கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா? உங்ககிட்ட பிடிச்ச விஷயமே இதுதாயா. கருப்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிற. மாமா, ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கே இது அநியாயமா தெரியல? அங்க இங்கன்னு அலைஞ்சு கடைசியில எங்கதான் பணம் கிடைக்கும்னு நான் வந்திருக்கேன். அதையும் கெடுக்க நினைக்கிறீங்களே? டே அறிவாளி, கெடுத்தது நான் இல்லடா. உனக்குள்ள இருக்கிற திமிரு, படிச்சுட்டாங்கிற கொழுப்பு இருக்குல்ல, அதுதான் உன்னை கெடுக்குது. போதும் மாமா, என்ன வெறுப்பேத்துறதா நினைச்சு எங்க வாழ்க்கையோட விளையாடாதீங்க. என்ன பச்சை, இங்க என்ன நடக்குது? இவர் உன்னை மாமாங்கிறாரு? ஆமா தேவா, இவன் அக்காவை நான் கட்டியிருக்கிறேன். நான் ஃபைனான்ஸ் பண்றவன். இவன் ஒழுக்கமா இருந்திருந்தானா நானே உதவி பண்ணிருப்பேன்ல. இவன் சரியில்லை தேவா. எத்தனை கோடி கொடுத்தாலும் இவன் தொலைச்சிட்டு வந்து நிப்பான். கொடுத்த பணம் வராது. அதனால தான் சொல்றேன், பைசாவை கொடுத்து வம்பள மாட்டிக்காத. இல்ல சார், இவர் என் மேல இருக்கிற கோவத்துல சொல்றாரு. நான் கரெக்டா பணத்தை கொடுத்துருவேன் சார். நீங்க என்ன நம்பலாம்? இல்ல தம்பி, உங்க மாமாவே நம்பலங்கிற போது நான் எப்படி நம்புறது? இத பாரு வேலு அண்ணே, நான் ஃபைனான்ஸ் பண்றவன். ஒரு குதிரை ஓடுன்னு தெரிஞ்சா அது பால்ல தான் பணத்தை கட்டுவேன், கழுத பால்ல கட்ட மாட்டேன். சரியா சொன்னீங்க, இவன் கழுதே தான். மாமா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இங்க பாருங்க, தேவையில்லாம ரகலை பண்ணாதீங்க. நான் தான் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, வேற இடம் பாத்துக்கங்க. கிளம்புங்க. வேலு, இவரை கூப்பிட்டு கிளம்பு. என்னண்ணே, நல்ல ஒரு மாதிரி பேசி நம்ப வச்சு இப்படி யாரோ பேச்சை கேட்டு கழுத்து எடுத்துட்டீங்களாண்ணே? ஓப்பா, வாடா. என்னடா முறைக்கிற? இன்ஜினியர் போ, போடா. நீ எங்க போனாலும் தான் நடக்கும். போ. டேய், வாடா. போடா போடா. ஏன்டா உங்க மாமா இப்படி இருக்காரு? டேய், அவர் கேரக்டரே அப்படிதான்டா. எனக்கு வந்த கோவத்துக்கு அப்படியே கண்ணத்துல அரைஞ்சிருப்பேன். ஆனா என்னடா பண்ண முடியும்? என் அக்காவோட புருஷனா போயிட்டாரே. சரி விடுறா, கோவப்படாத. நம்ம வேற எங்கேயா ஏற்பாடு பண்ணிக்கலாம். பணத்தை சீக்கிரமா புரட்டி ஆகணும்டா. டைம் வேற இல்ல. வேற இப்ப என்னதான் பண்ண முடியும்? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஆனா முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம். நீ தைரியமா இரு. வீட்டுக்கு போனா தங்கச்சி என்னாச்சுன்னு கேப்பாடா. அவளை எப்படி நான் ஃபேஸ் பண்ண முடியும்? வீட்டுக்கு போகிறதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கடா. எங்கேயாவது ரெடி பண்ணிக்கலாம், டைம் இருக்கு. நீ எதுக்கும் பதறாதடா. ஒரு நிமிஷம் இருடா. சொல்லுங்க சித்தி. தனியெல்லாம் போகாதீங்க, நான் வந்து டிராப் பண்றேன். சித்தி, ஆட்டோல வேணாம், ஃப்ரெண்டோட பைக் இருக்கு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரிங்க சித்தி. ஓகே. என்னடா அச்சி, சித்தி வீட்டுக்கு போகணுன்றாங்க. அவங்க வீடு பனையூர்ல இருக்கு. 2-3 பஸ் மாறி போகணும். அவங்களால முடியாது. நீ பைக்கி கொடு, நான் அவங்கள டிராப் பண்ணிட்டு வந்து கொடுத்துறேன்னு. சரி, எவ்வளவு நேரம் ஆகும்? எப்படியும் முன்னுக்குலாம் ஆகும். நீ வேணா ஆட்டோ பிடிச்சு போயிட, நான் வீட்டில் கொண்டு வந்து பைக்கை விட்டுறேன். வேண்டாம், நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். சாரிடா, எதுவும் தப்பா எடுத்துக்காத. அவங்களுக்கு உடம்பு முடியாம இருக்காங்க. அதான். பரவாயில்லடா, நீ கிளம்புடா, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் நைட்டுக்குள்ள பணத்துக்கு எங்கேயா ட்ரை பண்றேன். சரியா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ கிளம்பு, நான் வண்டியை நாளை காலைல எடுத்துக்கிறேன். சரி, ஓகே மச்சி, பாய். ஓகே, பாய். பார்த்து போயிட்டு வாடா. ஓகேடா, பாய்டா. உன் கூட எங்க எல்லாரும் தூக்கி உள்ள வச்சு முட்டிக்கு முட்டி தட்டிடுவாங்க.
மாயான்ற பொண்ணு யாருன்னே தெரியாது. அவன் ஞாபகத்தை அடியோட மறந்துரு. அதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. பிரகாஷ், பிரகாஷ், அம்மா என்னாச்சுப்பா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. எதுவும் இல்லன்னா ஏன் இப்படி தனியா அடைஞ்சு கிடக்குற? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உடம்பு சரியில்லைன்னா கூட துருன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்ப. நீ வீட்ல இருந்தா எப்பவுமே டிவி ஓடிட்டு இருக்கோம், இல்லன்னா கம்ப்யூட்டர்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்ப. இன்னைக்கு என்ன ஆச்சு? அம்மா ப்ளீஸ் என்ன எதுவும் கேட்காதீங்க. அப்போ ஏதோ பிரச்சனை தான். அது எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லு, அப்பதானே சரி பண்ண முடியும். என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டியா? நீ இப்படி பேசாம இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா. என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? சொல்லுடா. சொல்லக்கூடாதுன்னு எதுவும் இல்லம்மா. நான் பண்ணதை வெளில சொன்னா எனக்கே வெக்கமா இருக்கு. அந்த அளவுக்கு என்னடா பண்ண? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. அதை நினைச்சா எனக்கு கில்ட்டியா இருக்கு. அதை நீங்க கேட்டா என்னை எப்படி எடுத்துப்பீங்களோங்கிற பயமும் இருக்கு. நீ தப்பு பண்ற பையன் இல்ல. அப்படியே பண்ணிருந்தாலும் தெரியாம பண்ணிருப்ப. முதல்ல விஷயத்த சொல்லு. மாயான்னு ஒரு பொண்ணுமா. என்னடா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிற? நான் வேணும் பண்ணலம்மா. பார்க்க அழகா இருந்தா, பிடிச்சிருந்துச்சு, லவ் பண்ணேன். அவளுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, மென்டல் பிரச்சனைன்னு தெரிஞ்சிருந்தா நான் சத்தியமா அவள் பக்கமே திரும்பி பார்த்துருக்க மாட்டேம்மா. இப்ப அவ எங்க தாண்டா போனா? தெரிலம்மா. நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், அக்கம் பக்கத்துலையும் விசாரிச்சு பார்த்துட்டேன். அவள் எங்கே போனானே தெரிலம்மா. கேட்கவே அதிர்ச்சியா இருக்குடா. ஏதோ பசங்களோட ஜாலியா சுத்திட்டு இருக்க, வேலை தேடுறேன்னு நினைச்சேன். ஆனா ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையில விளையாடு இருக்கியே. நான் அவள் மிஸ் ஆவான்னு எதிர்பார்க்கலாமா. தெரியாம பண்ணாலும் தப்பு தான். ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்க, அது என்கிட்ட மறைச்சிருக்க, அது கூட நான் தப்பா நினைக்கல. ஆனா ஒரு விவரம் இல்லாத பொண்ணை இப்படி விட்டுட்டு வந்துட்டியே. இப்ப அவளுக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா யார பதில் சொல்றது? அம்மா ப்ளீஸ், நானே டென்ஷன்ல இருக்கேன், நீங்க வேற என்ன பயமுறுத்தாதீங்க. சரிடா, இப்ப என்ன பண்ணலான் இருக்க? இப்படியே தலையில கை வச்சிட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? எனக்கு எதுவுமே தோணலம்மா. நான் நடந்ததெல்லாம் மறக்கணும்னு முயற்சி பண்றேன், ஆனா முடியல. அது எப்படிடா முடியும்? லேஸ்ல மறக்கக்கூடிய விஷயத்தை நீ பண்ணிருக்க. அப்படி மறக்க நினைக்கிறதே தப்புடா. வேற என்ன பண்ண சொல்றீங்க? உன்னால வந்த பிரச்சனையை நீ தாண்டா சரி பண்ணணும். எல்லா கை மீறி போயிடுச்சுமா. நம்மளால என்ன பண்ண முடியும்? விட்டுறலாம், இதை அப்படியே மறந்துடலாம். ஆரஞ்சனா, இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு பொண்ணு கிட்ட விருப்பத்தை சொல்ல நினைச்சது தப்பு இல்ல. ஆனா அவ ரெண்டு கெட்டான்னு தெரிஞ்சதும் நீ என்ன பண்ணிருக்கணும்? அவ வீட்டுல கொண்டு போய் பத்திரமா ஒப்படைச்சிருக்கணும். அது பண்ணாம தொலைச்சிட்டு வந்து விட்டுலாங்கிற? நான் வேற என்ன பண்ணுங்கிறீங்க? ஒண்ணு அவளை நீ தேடு, இல்ல அவ வீட்டுக்கு போய் தகவல் சொல்லு. அப்பெல்லாம் நான் மாட்டிக்குவோம். பொண்ணு கடத்தினா சொல்லி கேஸ் கொடுத்து உள்ள தூக்கி உட்கார வச்சிருவாங்க. இந்த விஷயத்தை அப்படியே விட்டுறலாம்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. டேய், அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், உனக்கு புத்தி இல்லையா? இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. எனக்கு என்ன போச்சுன்னு விட்டுட்டு போக முடியாது, போகவும் கூடாது. நீ ஒரு மணி நேரம் லேட்டா வந்தாலே நான் பதறி போயிடுறேன். ஒரு வயசு பொண்ணு, மன வளர்ச்சி இல்லாதவ திடீர்னு காணாம போயிட்டான்னா அவங்க வீட்டுல பதற மாட்டாங்களா? எனக்கு ஏதாவது பண்ணணும் தாமா தோணுது, அதான் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கேன். ஆனா என்ன பண்றதுன்னு தாமா ஒன்னும் புரியல. அவ வீட்டுல போய் விஷயத்த சொல்லு. இங்க பாரு, பிரச்சனை உனக்கு இல்ல, அந்த பொண்ணுக்கு. தப்பான ஆட்கள் கையில கிடைச்சு அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா அது எவ்வளவு பெரிய பாவம். அந்த பாவம் நம்மள நிம்மதியா வாழ விடாதுடா. நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா கண்டதை யோசிச்சு நீ உன்னை குழப்பிக்காத. உன்னால தேட முடியாதுன்னு தெரியுது. அவங்க வீட்டுல சொன்னா அவங்களாவது தேடுவாங்கல்ல. ஒருவேளை அவ அவங்க வீட்டுக்கே போயிருக்கலாம்ல, அங்க இருக்கலாம்னு பாக்கலாம் வா. இல்லனா பிரச்சனை தாண்டா. உன்னாலதான் இப்படி ஆச்சுன்னு அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு பயந்து ஒதுங்குறது தப்புடா.
இந்த விஷயத்துல நாம சுயநலமா இருக்க கூடாது. நடக்கிறது நடக்கட்டும், நாம தகவல் சொல்லிடலாம். ஆமா, அவ வீடு உனக்கு தெரியுமா? தெரியுமா? 2 பேருமே போவோம், விஷயத்த சொல்லுவோம். கிளம்பு. மா. ஏய், மாட்டேங்கிட்ட சொன்ன பல்லுகில உடைஞ்சிரும். வா. அங்கிள், என்ன இன்னும் அம்மா கிட்டே போல? போயிடலாம்டா, போயிடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடலாம். சரியா? சீக்கிரமா போகணும், அம்மா தேடுவாங்க. சரி, வீட்ல வேற யாரெல்லாம் இருக்காங்க? வீட்ல அம்மா இருக்காங்க, அப்புறம் மலரக்கா, உஷாக்கா. யார் அவங்கெல்லாம்? மலரக்கா எனக்கு சாப்பாடு பண்ணி கொடுப்பாங்க, ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுவாங்க, உஷாக்கா ஆட்டோல கூட்டிட்டு போவாங்க. இல்லம்மா, நான் அதை கேட்கல. இந்த மாமா, அத்தை, சித்தப்பா, பெரியப்பா இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? தெரியல, அம்மா என்ன எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஏன்? ஏன்னா என்னை பார்த்து சிரிப்பாங்க, கிண்டல் அடிப்பாங்க. ஏன் அங்கிள் சிரிக்கிறீங்க? இல்ல, உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை தப்பா பேசி கிண்டல் பண்றாங்கன்னா அவங்க யாருக்கும் அறிவே இல்லைன்னு அர்த்தம். எல்லாரையும் அடிக்கணும். குட் பை அங்கிள். இனிமே என்ன அங்கிள்னு கூப்பிடாதம்மா. நீங்க அங்கிள் தானே? இல்ல இல்ல இல்ல, நீங்க தாத்தாவா? உங்களை தாத்தான்னு கூப்பிடுவா? தாத்தா நல்லா இருக்குல்ல? நோ 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 நோ, அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது. என் பேரு விஸ்வநாதன். விஸ்வா அப்படின்னு ஸ்டைலா கூப்பிட. விஸ்வாவா? நல்லா இல்ல. இல்லம்மா, விஸ்வான்னு கூப்பிட்டு பாரு, நல்லா இருக்கும். நல்லா இல்ல. சரி சரி சரி, நீ அங்கிள்னே கூப்பிடு. அங்கிள் தான் நல்லா இருக்கு. குட் பை அங்கிள். சொல்லுமா. எனக்கு ரொம்ப பசிக்குது. வெளியில சாப்பிட்டுக்கலாம். நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல சாப்பிட்டது. பசிக்குது. என்ன பிடிக்கும் உனக்கு? எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், சாக்லேட், குலாப் ஜாமுன், ஜிலேபி, அப்புறம் அல்வா. அங்கிள் வாங்கி தருவீங்களா? எல்லாம் வாங்கி தர்றேன். தேங்க்யூ. இவ ஒருத்தி சிவ பூஜையில கரடி புகுந்த மாதிரி நிலைமை தெரியாம. அங்கிள், யார் ஃபோன் பண்றது? அது ஒரு கரடிமா. கரடியா? அது கடிக்காது? சில நேரத்துல கடிக்கும், பார்த்துதான் பேசணும். பேசுங்க, அப்புறம் கரடி கோச்சுக்கும். சொல்லுமா. சொன்னல, எனக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்னால இப்ப வர முடியாது. ஏய், என்ன பேசுற நீ? நீ கஷ்டப்பட்டு சமைச்சா நான் வந்தாகணுமா? எனக்கு மீட்டிங் இருக்கு, நான் வர லேட் ஆகும். அதை நானே திங்கணுமா? இப்ப சாப்பாடு எடுத்து ஃப்ரிட்ஜில் வை, இல்லைன்னா நாய்க்கு போடு. அதைத்தான் சொல்லிட்டு இருக்க, வேலை முடிய டைம் ஆகும். ஏய், நீ ஆணியே புடுங்க வேண்டாம், சாப்பிட்டுட்டு தூங்கு. நான் கெஸ்ட் ஹவுஸ்லேயே தங்கிக்கிறேன், காலையில தான் வருவேன். வை போன. அங்கிள், இன்னும் வீடு வரல. அது வேற ஒன்றும் இல்லைம்மா, நீ ரொம்ப தூரம் வந்துட்டல்ல, அதான் லேட் ஆகுது. முதல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், அப்புறம் சாக்லேட் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம். ஓகே? சரி, சீக்கிரம் போங்க அங்கிள். அம்மா அப்புறம் என்ன தேடுவாங்க, நான் காணும்னா அழுவாங்க. அப்புறம் சரி சரி,
சீக்கிரம் போயிடலாம். உஷாக்கா அங்கதான் எங்கேயோ போவாங்க. இவ்வளோ லைட் எரியுதுங்களா?